தமிழக அரசு அண்மையில் அறிவித்த மகளிர் தரமான வேலைவாய்ப்பு திட்டம் எதிர்கால பொருளாதார வலிமையை தீர்மானிக்கும் முக்கியமான கொள்கை முயற்சி. கோவையில் ஆல் பிசினஸ் விமன் அமைப்பினர் வரவேற்பு. பெண்களுக்கான பாதுகாப்பான நிலையான மற்றும் அதிக ஊதியம் தரும் வேலைகளை மாநில மற்றும் மாவட்ட அளவில் உருவாக்கும் சக்தி திட்டத்தை உருவாக்கி இருப்பதாக தகவல். பெண்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் அண்மையில் தமிழக அரசு மகளிர் தரமான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கோவையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிசினஸ் மகளிர் சங்க அமைப்பினர் செய்தியாளர்களிடம் பேசினர். இதில் அமைப்பின் நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் தலைவர் இந்திரா ஆகியோர் பேசுகையில், தமிழக அரசு அறிவித்துள்ள இத்திட்டம் பெண்களின் திறன் மேம்பாடு, பாதுகாப்பான பணி சூழல் மற்றும் தொழில் முனைவோருக்கான நிதி உதவிகளை உறுதி செய்யும் வகையில் இருப்பதாகவும் இந்த திட்டத்தை வரவேற்பதாகவும் தெரிவித்தனர். இத்திட்டத்தின் கீழ் ஆலோசகர்கள் நியமிக்கும் டெண்டர் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் எங்களது அமைப்பு ஏற்கனவே சக்தி எனும் திட்டத்தை உருவாக்கி உள்ளதாக கூறிய அவர், பெண்களுக்கான பாதுகாப்பான நிலையான மற்றும் அதிக ஊதியம் தரும் வேலைகளை மாநில மற்றும் மாவட்ட அளவில் உருவாக்கும் சக்தி திட்டத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். தமிழக அரசு கொண்டு வரும் மகளிருக்கான திட்டத்தில் பெண்களின் பொருளாதார சுதந்திரம், குடும்ப முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் எதிர்கால பொருளாதார வலிமையை தீர்மானிக்கும் முக்கியமான கொள்கை முயற்சியாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய மகளிர் அமைப்பினர், பெண்களின் வேலைவாய்ப்பின் எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டும் போதாது எனவும், வேலைவாய்ப்பின் தரத்தை உயர்த்துவதே தமிழ்நாட்டின் அடுத்த வளர்ச்சி இலக்காக இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எனவே தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய திட்டத்தில் கோவையை துவக்கமாக கொண்டு பெண்களின் கருத்துக்கள், தொழில் நிறுவனங்களின் அனுபவங்கள் மற்றும் சமூகத்தின் பரிந்துரைகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது நிர்வாகிகள் சுனிதா கண்ணன், சுமிதா செந்தில்குமார், தாரா பிரசாத் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனோட ஃபவுண்டர் டாக்டர் ராதா பெல்லன், கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசுகிறோம். இவங்க என்னோட செக்ரட்டரி மிஸ் தாரா, இவங்க என்னோட பிரசிடென்ட் மிஸ் இந்திரா. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து PN-SAFE அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி தான் அந்த ஜியோ பாஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்ல. அதை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த திட்டம் வேர்ல்டு பேங்க் மூலயமா 1200 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கம். பெண்கள் ஏன் வேலைக்கு போறது இல்லை, பெண்கள் வேலைக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அவங்களை எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இன்குபேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல பெண்களுக்கு போக்குவரத்து இலவசமா கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதே போல குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய சென்டரும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட பெண்களை அதிக அளவு வேலை வாய்ப்புக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ இதை நாங்க ஏன் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. கடந்த 6 வருஷமா இந்த ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் கோயம்புத்தூர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அது பத்திரிகை துறை ஆகட்டும், எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த 6 வருஷமா நாங்க நிறைய விஷயங்களை நாங்க ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கோம், மக்களுக்கும் நிறைய ஈவெண்ட் மூலியமா சொல்லிட்டு இருக்கோம். இதுல நாங்க கடந்த 3 வருஷமா நாங்களே ஒரு சர்வே எடுத்திருக்கோங்க. அதாவது பெண்களால என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ்லயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரின்னு சொல்லி நாங்க பர்சனலா ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கோம். அந்த சர்வேக்கு பேர் ப்ராஜெக்ட் சக்தி அப்படிங்கிற பேர்ல 2026ன்ற விஷயத்துல காபி வித் கலெக்டர் அன்னைக்கு நாங்க லான்ச் பண்ணலாம்னு வச்சிருந்தோம். பட் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை முதல்ல அறிவிச்சதுனால நாங்க தயாரா இருக்கோம். இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அதுல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பெண்கள் கோயம்புத்தூர்ல எவ்வளவு சர்வேஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்புல இருக்காங்க, எத்தனை பேர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உண்மையான சர்வேகள் எங்க கிட்ட இருக்குது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த துறையில போனால் அவங்களுக்கு ஈஸியாக அவங்க பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த சர்வேஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 6 வார காலத்துக்குள் சிஎம் சார் அவர்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 6 வார காலமெல்லாம் வேண்டாம், மண்டேயே நாங்கள் சப்மிட் பண்ண தயாராக இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஆண்டு காலம் எங்கள் பெண் தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் வந்து பேசியிருக்காங்க. நாங்கள் நிறைய எக்ஸ்போ போயிருக்கோம். அதே போல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நிறைய வந்து நாங்கள் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஆஃபீஸுக்கே கிட்டத்தட்ட 350லேருந்து 500 பெண்கள் வந்து இந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையில் இருக்க முடியறதில்லை. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ப்ராப்பராக கிளியர் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சரி வராது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸுக்காக தான் முக்கியமான விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இந்த டெண்டர் வந்து கடந்த 16ஆம் தேதி வந்து போர்ட்டல்ல போட்டிருக்காங்க. 31க்குள்ள க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது நிஜமா அந்த 15 நாளுக்குள்ள வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சாத்தியக்கூறான்னு தெரியல. இதுல வந்து அவங்க யார் யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி, என்ஜிஓ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அரசாங்கத்திடம் ஒரே ஒரு கோரிக்கையை நான் சொல்றேன். ஒரு திட்டம் அரசாங்கம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் இதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட அந்த டெண்டர் போச்சு அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண முடியும். எதுவுமே தெரியாதவங்க அந்த டெண்டர் எடுத்தாங்கன்னா வழி நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்காக நாங்க கடந்த 3 ஆண்டுகளா நாங்க சர்வே எடுத்து வச்சிருக்கிற ப்ராஜெக்டை அரசாங்கத்திடம் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அரசாங்கம் இதை தயவுசெய்து வெரிஃபை பண்ணலாம். இது எங்க மாவட்ட ஆட்சியரிடம் நாங்க நாளைக்கு கொடுக்க போறோம். ஆட்சியர் முடிவெடுப்பாரு இது சிஎம் சாருக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அதுல நல்ல ஒரு லீடர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுங்க. பிசினஸ் பீப்புள்ஸை பிளேஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா வரும். இது ஒரு என்ஜிஓவாகவோ இல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டாகவும் நீங்க அதை கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சர்வே எடுக்க முடியாது. நீங்க சரின்னு சொன்னா தமிழ்நாட்டு சர்வேயும் நாங்க சமர்ப்பிக்க தயாரா இருக்கோம். நாங்க தமிழ்நாட்டு சர்வே 30 நாளுக்குள்ள சமர்ப்பிக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சர்வே ரெடியா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இதை பத்தி பிபிடியும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ. வணக்கங்க. என்னோட பேர் இந்திரா. ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன்ல பிரசிடென்ட்டாக இருக்கேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. எங்கள் பிஸ்னஸ் வந்து கடந்த ஒரு 20 வருஷமா நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வரும்போது ரொம்ப வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க நிறைய அந்த தொழிலில் வந்துட்டு கோஆர்டினேஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கற்றுக்க முடியாமல் பேக் வர்றாங்க. இதுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாவும் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து இந்த பெண்கள் வந்து வந்த உடனே வந்து எல்லாமே கற்றுக்கணுங்கிறது முடியாது. அவங்களுக்கு எந்த வேலையில அவங்க நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஒரு 90 நாள் ஒரு 100 நாள் பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான வேலையை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கான வேலையை வந்து நாங்கள் கரெக்டான ஒரு இதில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பெண்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த தொழிலை முன்னேறி வர்றாங்க. அதுவும் இல்லாமல் சில வேலை சுமை காரணமாக அவங்க சமநிலை படுத்த முடியாத சுச்சுவேஷன்னால சில குடும்ப பெண்கள் வந்து கண்டினியூவாக அவங்களுடைய தொழில் வந்து பண்ண முடியாமல் ரொம்ப வந்துட்டு பாதிச்சுட்டு இருக்காங்க. அது போக போக்குவரத்து வசதினாலும் வந்து கொஞ்சம் பாதிப்படுகிறாங்க. அப்புறம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம என்னதான் தொழில் முயற்சி கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு சில கட்டங்கள் தான். பெண்கள் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சு வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து பணியிலே வந்து வேற பக்கம் மைக்ரேட் ஆகி போகும்போது அவங்களுக்கு அதை வந்து கம்மி பண்ண முடியாத சில சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்மளுடைய தொழில் வந்து எப்படி முன்னேற்றலாம் பெண்களை வச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு அறிவிச்சிருக்க உமன் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் நிறைய வந்துட்டு விமன்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சைடு ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதுக்கான வந்து ப்ரூஃப் எல்லாமே எங்கள் சைடு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்க இந்த ஸ்கீமை வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் உடனடியாக சப்மிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிறைய விமன்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் சப்போர்ட்டிவாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டினியூவாக நாங்கள் டச்லேயே தான் இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் கூட கலெக்டர் மீட்டிங்கில் எல்லாத்துலேயுமே நாங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து வந்து எங்களுடைய
பெண்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து கன்ஃபார்மாக சொல்லிகிட்டே தான் இருக்கோம். மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு கல்யாண நிலை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணி தொடர முடியாமல் வேலை வாய்ப்பு வந்து விட்டு போகிற நிலைமை ஆகுது. அதையும் வந்து கன்வின் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெண்களுக்கு என்னென்ன முயற்சி எடுத்து நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமோ ரூரல் ஆகட்டும் சரி, நம்மளுடைய டவுன்ஷிப் இதுலேயாகட்டும் சரி, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஆல் பிஸ்னஸ் உமன் நிறைய ஒர்க் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான பிளான்ஸ் வந்து எங்களோட இதில் நாங்கள் சப்மிட் பண்ணாங்க. வந்துட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க இந்த விமன் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளானை வந்துட்டு எல்லா விமன்ஸுக்கும் வந்துட்டு நம்ம குவாலிட்டியான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் அந்த திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறையா வந்துட்டு இப்போ தாரா மேடம் சொன்ன மாதிரி டெவலப் பண்ணி அதுலேயும் எங்களுக்கு நிறையா பயன் வர மாதிரி இருக்கணும். மேலும் வந்துட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வர பெண்களுக்கு வந்துட்டு எந்த இதில் போய் சார்ந்து அவங்க எதை அப்ரோச் பண்ண, எந்த பேங்க்ல எப்படி அப்ரோச் பண்ணால் எம்எஸ்எம்இ த்ரூ லோன்ஸ் வந்து கிடைக்குங்கிறது வந்துட்டு எங்களுக்கு கிளியராக அந்த இதுலேயே ஸ்கில் டெவலப்மெண்ட்ல சொல்லி ஒரு டீம் மூலமாக ஒரு அசோசியேஷன் எங்களை மாதிரி விமன் அசோசியேஷன்ஸு அதில் வந்து த்ரூ வந்து அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எம்எஸ்எம்இ லோன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கவர்மெண்ட் சைடு எங்களுக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இ த்ரூ லோன்ஸ் வந்து பெண்களுக்கு வேலை செய்யணும், சுயதொழில் தொடங்கணுங்கிற பெண்களுக்கு இந்த லோன்ஸ் வந்து எங்களுக்கு ஈஸியான வேலை அப்ரோச் பண்ணி கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு பயன்பெறுவோம். இதுதான் எங்களுடைய கருத்து. வணக்கம், என் பேர் தாரா. நான் வந்து ஏபிடபிள்யூஏல ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன். நான் வந்து ஆர்கிடெக்ட் பை ப்ரொஃபஷன். ஸோ மோர் தென் 20 இயர்ஸில் நான் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லைக் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் விமென்ஸ்க்காக என்ன சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் வந்து ஒரு காலேஜ்லேருந்து வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு நல்ல ஆளுங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தேர்ந்து எடுக்க முடியறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ எல்லாம் டேலண்டடாக இருக்காங்களா, அவங்கள வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ ஏஐ வரைக்கும் வந்துச்சு. பட் நம்ம இன்னும் காலேஜஸ்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷார்ட் டைமில் எப்படி அவங்கள வந்து அப்டேட் பண்ணணும், அது எப்படி வந்து அப்டேட் பண்ணணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஃபார் தேட் என்னோட சஜஷன் என்னென்னா இன்குபேஷன் சென்டர்ஸ். ஸோ இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறனால நம்ம லேட்டஸ்ட்டாக வந்த இன்டர்ன்ஷிப்லேயே காலேஜஸில் இருக்கிற இன்டர்ன்ஷிப் பீரியட்லேயே அவங்களுக்கு இந்த இன்குபேஷன் சென்டரில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அங்கிலேருந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோன்னா டைரெக்டாக வந்துட்டு கம்பெனிஸ் ஹையர் பண்ணிவிட்டு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இது எப்படி நடக்கும், எந்த இடத்துல வச்சா இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காந்திபுரம் இருக்கும், செம்மொழி பூங்கா வந்திருக்கு, ஸோ இந்த இது லைப்ரரிஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் பிளேஸில் கொடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காமனான ஹப் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து வைக்கும் போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது போக வந்துட்டு மேரீட் விமன் ஒன்ஸ் வந்துட்டு விமென்ஸ் வந்துட்டு எப்படின்னா 1 or 2 இயர்ஸில் வேலை பார்க்க முடியும், வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தே வில் ஹாவ் அ லாங் பிரேக். இந்த லாங் பிரேக்ல வந்துட்டு அவங்க திருப்பி இந்த இருக்கிற காம்படிஷன்ல வந்துட்டு தே ஹேவ் டு மேக் அப் அப்படின்னு சொல்லும்போது இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆர் தி ஒன்லி பிளேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் தே கேன் கம் பேக் எனி டைம், கெட் தெம்செல்ஸ் அப்டேட்டட். எல்லாமே வந்து அந்தந்த இது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு அவங்க திருப்பி அந்த வேலைக்கு வர்றதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்துட்டு விமன் ஃபோக்கஸ்ட், விமன் ட்ரைனிங் சென்டர்ஸ், ஏஐ ட்ரைனிங் சென்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ், அப்புறமா லேட்டஸ்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு சென்டராக வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்து வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மீட்டில் வந்து சொல்கிறேன்.